அனைத்து முன்னாள் படைவீரர்கள், இந்நாள் படைவீரர்கள், துணை இராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுக்க தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வீட்டு வரியிலிருந்து விலக்கு சார்ந்த விளக்கங்கள். இந்த வீட்டு வரி நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ எம்.கே. ஸ்டாலின் நேற்று நியூஸில் சொன்னதும் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள். அதில் சிலர் நாங்கள் போய் மேயர்கிட்ட லெட்ரு கொடுத்தோம், நாங்கள் போய் கலெக்டர்கிட்ட லெட்ரு கொடுத்தோம், அதனால் ஆயாச்சு, இது எங்களுடைய சாதனை, கொஞ்சம் பேர் அதில் வந்துள்ள ப்ராப்ளம்ஸு முதல்ல எங்களுக்கு தெரியும் அப்படின்னெல்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வரவேற்கத்தக்கது. இருப்பிலும் பேச்சுவார்த்தை, அது சார்ந்த நடவடிக்கை பல வருஷங்களாக எடுத்திருந்தாலும் டிசம்பர் 6, 2022 ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் பிரசிடென்ட் பழனி மற்றும் டீம், அந்த டைமில் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் உருவாகல. நேரடியாக சிஎம் அவர்களை போய் பார்த்தோம், இந்த விஷயத்தை பற்றி பேசணும். அந்த நாள் அவர் சொன்ன விஷயம், துறை சார்ந்த மினிஸ்டருக்கு கடிதம் கொடுக்கறதுக்கு. அவரை பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது டிசம்பர் 6 2022 பார்த்ததுக்கு அப்புறம் இது சார்ந்து திண்டுக்கல்ல மாண்புமிகு மினிஸ்டர் ஐ. பெரியசாமி சாரை போய் நான் நேரடியாக சந்தித்தேன். ஏன் அப்படின்னா, அப்போ அவர் தான் எக்ஸ் சர்வீஸ்மேன் நலத்துறை அமைச்சர். அப்போ அவர் கண்டிப்பாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அது முடிஞ்சு டிசம்பர் 14 மாண்புமிகு ஐ. பெரியசாமி சார் அந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டு அந்த துறைக்கு மாண்புமிகு தற்போதுள்ள எக்ஸ் சர்வீஸ்மேன் நல அமைச்சர் சிவா வி. மெய்யநாதன் அவர்கள் அந்த பொறுப்பெடுத்தார். அந்த டிசம்பர் 18, 2022 ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் பிரசிடெண்டாக நான் முதல்ல மாநாடு போட்டேன். அந்த மாநாட்டில் 2 அமைச்சர்கள் வந்திருந்தாங்க விருந்துகள், அந்த கெஸ்ட், சீஃப் கெஸ்டாக. அதில் ஒருத்தர் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் எஸ். முத்துசாமி சார், ஈரோடு சேர்ந்தவர், குடிசை மாற்று வாரிய மினிஸ்டர், அதாவது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர், அவரும் மாண்புமிகு மினிஸ்டர் சிவா வி. மெய்யநாதன் அவர்களும் அந்த மாநாட்டில் பங்கு சேர்ந்து மாநாட்டு கோரிக்கையாக இந்த மனு அளிக்கப்பட்டது. டிசம்பர் 18, 2022 2024 வரை பல பேர் மீட்டிங், சிவா வி. மெய்யநாதன் சார் கூட டீமாகவும் தனிப்பட்ட முறையிலையும் கலெக்டரேட்லேயும் அவருடைய கேம்ப் ஆஃபீஸ்லேயும் எப்பெல்லாம் மீட்டிங் நடக்குது 5 விஷயத்தை பற்றி நாங்கள் பேசினோம். அதில் முதல் விஷயம் வீட்டு வரி விலக்கு, இது சார்ந்தது தான் பேசியது. அது ஃபைனல் ஆனது. இதுதான் நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் பேசிய வீட்டு வரி இந்த விலக்குக்கு உள்ள காரணம். 70 வருஷத்துக்கு முன்னாலேயே, அதாவது 1982 பாக்கி உள்ள எல்லா மாநிலங்களிலும் விலக்கு இருக்கு. நமக்கு இப்போ தான் 19 ஜனவரிக்கு தான் நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம், அந்த டைமில் உள்ள ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் பிரசிடென்ட் வித் டீம்
அது வந்து மார்ச் 10ஆம் தேதி தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு புதுசாக ஒரு அசோசியேஷன் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. அந்த டீமோடு கூடியும் செக்ரட்டரியேட்டில் மீட்டிங் நடந்தது, ராஜ்ய சைனிக் போர்டில் மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங்கில் எல்லாமே எடுத்து வைக்கப்பட்ட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வீட்டு வரி விலக்கு. அது வந்து ஒரு ரகம் இல்லை, ஒரு அமௌண்ட் கிடையாது, ஒரு சோஷியல் வேல்யூ, சொசைட்டியில் இருக்கிற ஒரு அந்தஸ்து, மக்களால் நமக்கு கொடுக்குற மதிப்பு, இதெல்லாம் பேசப்பட்டு இப்போ அது வந்திருக்கு. அதுக்காக இன்னைக்கு 14/3/2024க்கு மாண்புமிகு ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஸ்ரீ எஸ் முத்துசாமி சாரை சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவித்து என்ன சொன்னேன் அப்படின்னா, சார் ரொம்ப முயற்சி பண்ணி 75 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் விலக்கு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த விலக்குக்குள்ள அந்த க்ரைட்டீரியா சரத் இந்த மாதிரி உள்ள கடிதங்கள் கொடுக்கணும். டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு இதிலிருந்து விலக்கு இல்லை, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சருக்கு கடிதம் போட்டிருக்கிறேன். இருப்பினும் நீங்கள் நேரடியாக அவரை சந்தித்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் மினிஸ்டரை நேரடியாக சந்தித்து லெட்டர் கொடுத்துருக்கேன். இதுதான் இதோட ஃப்ளாஷ்பேக்கு. நிறைய எக்ஸ்-சர்வீஸ்மேன் லீடர்ஸ் நாங்கள் சொல்லிட்டாயிடுச்சு, நீங்கள் சொல்லிட்டாயிடுச்சு. இந்த ஒரு ஸ்டெப்பு, இது வந்து விலக்கு இல்லை, எக்ஸம்ஷன் கிடையாது, ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுக்கணும், திருப்பி வாங்கணும். அந்த திருப்பி வாங்க முடியாது, அவ்வளவு க்ரைட்டீரியா கேட்டிருக்காங்க அதில். அதாவது நம்ம எவ்வளவு கட்டுறோமோ அதுக்கு 3 மடங்கு செலவு பண்ணால் தான் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி நமக்கு சப்மிட் பண்ண முடியும். அதனால இந்த விலக்கு மறுபரிசீலனை செய்து அதில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு நேரடியாக மினிஸ்டர் திரு எஸ் முத்துசாமி சாருக்கும் லெட்டர் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எல்லாம் சொல்லலாம், இனி ஒரு 6 மாதம் முடிஞ்சு அதில் கண்டிப்பாக திருத்தம் வரும், மாற்றுக்கருத்தே இல்லை. திருத்தம் வர்ற வரை திருப்பி லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்போம், அதுக்கு மாற்றுக்கருத்து இல்லை, திருத்தம் வரும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு இது அப்போவே தெரியும், நாங்கள் வந்து கலெக்டருக்கு லெட்டர் கொடுத்துருந்தோம், மேயருக்கு லெட்டர் கொடுத்துருந்தோம், அதனால மாறியாச்சு அப்படின்னு. நானும் ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், சிக்கிம் இங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஷிப்பாயாக இருக்கும்போது டியூட்டியும் பார்த்துருக்கேன். இந்த நைட் டியூட்டிக்கு ரொம்ப குளிராக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டியூட்டிக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா தீ போடுவாங்க குளிர் காயறதுக்கு. பாக்கி செகண்ட் டியூட்டி, தேர்ட் டியூட்டி எல்லாம் விறகு எடுக்க மாட்டாங்க, அந்த தீக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் கரெக்டாக வந்து குளிர் காயறதுக்கு உட்காந்துருவாங்க. இதுதான் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்-சர்வீஸ்மென் அண்ட் லீடர்ஸ்க்குள்ள ஹேபிச்சுவல். அப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க. இதை கொஞ்சம் மாற்றி எல்லாருமே ஃபீல்டில் வாங்க, எல்லாருமே கேள்விகள் கேளுங்க, அரசுகிட்ட கேள்விகள் கேளுங்க. யார் எக்ஸ்-சர்வீஸ்மென் சார்ந்தவருக்கு ராத்திரியும் பகலும் வேலை பண்ணுற லீடர்ஸ் நிறைய இருக்காங்க. திருச்சியில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, தேனியில் இருக்காங்க, இதெல்லாம் தெரியும். அந்த இண்டிவிஜுவல்கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம். இந்த கேள்வி கேட்கணும், இந்த கேள்வி மட்டும் கேட்குறவருக்கு கேரக்டர் அண்ட் ஒரு டீம் இருக்குது, அவங்களுக்கு தான் இது. அவங்க கவர்மெண்ட்கிட்ட போய் கேளுங்க. கேட்கறதுக்குள்ள கெட்ஸ் இல்லை, அது வேற, அதுவும் எங்களுக்கு தெரியும். எனவே இந்த டேக்ஸ் விஷயம் சாட்டிஸ்ஃபை அல்ல, இதுக்கு மாற்றம் கொண்டு வரணும். நம்பிக்கை இருக்கு, கொண்டு வருவாங்க. இவ்வளவு தொடர்ந்து இவ்வளவு வருஷம் இல்லாத ஒரு பாலிசியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அரசு தயாராகிட்டாங்க அப்படின்னா அந்த உண்மையான சூழ்நிலையை எடுத்து சொல்லி அதில் மாற்றம் கொண்டு வந்து எல்லாருக்குமே, அதாவது எக்ஸ்-சர்வீஸ்மேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரேடு, ஒரு லேபிள். அது வந்துட்டு சாதாரணமான லேபிள், ஒரு கிரேட்
வேல்யூபிள் லேபிள். அதுக்கு மதிப்பளித்து நம்மளுடைய கோரிக்கையை அரசு கேட்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.